தமிழ்நாட்டையே உலுக்கின சிறுநீரக திருட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் முக்கியமான உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அந்த உத்தரவு என்ன, சிறுநீரக திருட்டு வழக்கு என்ன, இது பற்றிலாம் விளக்கமாக சொல்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், டிஎன்சி தமிழ் செய்தியாளர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் கந்து வட்டிக்கு கடன் வாங்கின ஏழை கூலி தொழிலாளர்களை குறி வச்சு 5 லட்சம் தாரோம் 10 லட்சம் தாரோம் அப்படின்னு ஆசை வார்த்தை காட்டி அவங்ககிட்ட கிட்னி பறிச்சதா புகார் எழுந்துச்சு. இந்த புகார் தொடர்பாக தமிழ்நாடு சுகாதாரத்துறை விசாரணை நடத்தினாங்க. விசாரணையில் கிட்னி திருட்டு நடந்தது உறுதியானது. மேலும் போலி ஆவணங்களை பயன்படுத்தி அப்பாவி மக்கள்கிட்ட சிறுநீரகத்தை பறிச்சதும் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த சம்பவம் தமிழ்நாட்டை பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு. இந்த சிறுநீரக திருட்டு குற்றச்சாட்டில் தொடர்பில் இருந்த பெரம்பலூரை சேர்ந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனைக்கும் திருச்சியை சேர்ந்த சிதார் மருத்துவமனைக்கும் வழங்கப்பட்டிருந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை உரிமத்தை தமிழ்நாடு அரசு ரத்து செஞ்சாங்க. ஆனால் உரிமையாளர்கள் யாரும் கைது செய்யப்படலை. இதில் ஒரு மருத்துவமனையோட உரிமையாளரோட மகன் திமுக எம்எல்ஏ கதிரவன் ஆவார். இந்த விவகாரம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறதால தமிழ்நாடு அரசு ஒழுங்கா விசாரணை நடத்தலை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டினாங்க. இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பரமக்குடியை சேர்ந்த சத்தீஸ்வரன் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. அந்த வழக்கில் இந்த வழக்கை தமிழ்நாடு அரசு ஒழுங்காக விசாரிக்கலை, நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்தார். அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் கோவை, நீலகிரி, மதுரை, திருநெல்வேலி எஸ்பிக்கள் அடங்கிய சிறப்பு விசாரணை குழு அமைச்சது. மேலும் இந்த விசாரணை குழு செப்டம்பர் 24ஆம் தேதிக்குள்ளே அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டது. சிறப்பு விசாரணை குழு அமைப்பதற்கான உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை நாடினாங்க. தமிழ்நாடு அரசோட முடிவுக்கு எதிராக அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் என்ன வாதத்தை முன் வச்சாங்கன்னா, உயர்நீதிமன்றம் அமைச்ச சிறப்பு விசாரணை குழுவில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அதில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் நியமனம் சரிவர இல்லை அப்படின்ட்டு அவங்க தரப்பு வாதத்தை முன் வச்சாங்க. இன்னைக்கு விசாரணைக்கு வந்த அந்த வழக்கில் தமிழ்நாடு அரசோட கோரிக்கையை ஏற்காத உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சாங்க. உச்சநீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செஞ்சிட்டதுனால சிறப்பு புலனாய்வு குழு தன்னுடைய விசாரணையை துரிதமாக தொடங்கணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்குது.